அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சரவணன் கோமதி எல்லாம் நம்ம எப்படியாச்சும் இன்னைக்கு டைவர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட போறாங்க. அங்க என்னடான்னா நம்ம மயில் வந்து இல்ல இல்ல எனக்கு டைவர்ஸ்லாம் வேணாம், நான் என் மாமனோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு பிட்டை போட்டு வாய்தாவை வந்து இன்னொரு நாள் தள்ளி வைக்கிற அளவுக்கு பண்ணிடுறாங்க. இதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம சரவணன். இவெல்லாம் என்னதான் ஜென்மமோ, எத்தனை தடவை சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளே இவ. தப்பு எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு கடைசியில் நம்ம குடும்பம்தான் குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டுறாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம மயில் வந்து அடுத்தடுத்து கண்டிப்பாக சரவணனை மீட் பண்ணுறதும் இல்லை அந்த குடும்பத்து ஆளுங்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்ட் வந்து வரப்போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயில் வந்து எக்காரணத்தை கொண்டும் நம்ம பாண்டியன் ஃபேமிலியிலேருந்து விளைகிற மாதிரி ஒரு மன எண்ணத்திலேயே கிடையாது. அதனால் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆசையில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேராக பாண்டியன் இருக்கிற கடைக்கு போகிறாங்க. மாமா, தயவு செஞ்சு நான் பேசுகிறத ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்கள் பண்ணது எல்லாமே தப்பு தான். என் அம்மா என்னோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்தினால பொய்யே சொல்லி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்காக நாங்கள் பண்ணது எல்லாமே சரி, நான் சொல்லிட மாட்டேன், என்னை மன்னிச்சு இந்த ஒரு தடவை நீங்கள் என்னை ஏற்றுக்கோங்க உங்கள் வீட்டு மருமகளா அப்படின்னு சொல்லி வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. பாண்டியிலேருந்து இங்கே பாருப்பா, எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் பேசிக்கலாம், தயவு செஞ்சு இப்படி அடிக்கடி கடை முன்னாடி வந்து நின்று எங்களை அவமானப்படுத்தாத அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மயில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து ரொம்ப எமோஷனாக அழுதுகிட்டே கிளம்பிடுறாங்க. கிளம்புனவங்க நேராக அவங்க வீட்டுக்கு போகாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, கோமதி கிட்ட பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. அங்கே என்னடான்னா, அத்தா அத்தா அப்படிங்கிற குரலை கேட்டதுமே கோமதி வந்து அப்படியே கடுப்பாயிடுறாங்க. ஏய், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராதா? எதுக்காக திரும்ப திரும்ப என் குடும்பத்தையும் என் பையனையும் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்க? உன்னால் எங்கள் குடும்பம் கெட்ட பாடு எல்லாமே போதும், தயவு செஞ்சு கிளம்பி போயிடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம செந்தில் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனா கிட்ட போய் மயில் வந்து நான் சரவணன் மாமோட சேர்ந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. மீனா இதை கேட்டதுமே, எங்க அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? அவங்க மனசில் இருக்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்காக அவங்க பண்ணதை எல்லாமே நான் நியாயம் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியது சரவணன் மாமாவும் மயில் அக்காவும் தான். அவங்க ஏதாச்சும் டெசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறத விட மாட்டேங்கிற மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கம் மீனாவை சொல்கிறாங்க. மீனா வந்து இங்கே பாருங்கள், எனக்கு இதுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்க போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.